அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க மக்கா ஹரம் ஷரீஃப்ல தொழுகிறோம், கௌபாவை தவாஃப் செய்யறோம். ஆனா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கௌபா எப்படி இருந்துச்சு, அங்கிருந்த கதவுகள், அங்கிருந்த தூண்கள், ஜம்சம் கிணறு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? இதெல்லாம் நேரடியா தெரிஞ்சுக்கணும்னு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கிற இடம் எக்ஸிபிஷன் ஆஃப் த டூ ஹோலி மாஸ்க் ஆர்கிடெக்சர் மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். 1400 வருஷ இஸ்லாமிய வரலாற்று எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டாந்து நிப்பாற்ற ஒரு அற்புதமான இடம். இங்க இருக்கிற வரலாற்று பொக்கிஷம் ஒன்னொண்டா சேர்ந்து பார்ப்போம் வாங்க. இது இந்த உம்ரா சீரீஸ்ல 6வது வீடியோ. இப்ப நாங்க பாக்குறது மகாமு இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்ட போகல நின்ற கல்லுக்கு மேலால இந்த பழைய மூடி தான் இது. இப்ப ஹரம் ஷரீஃப்ல ஈக்கிறது புதிய மூடி. பழைய மூடியத்தான் இந்த மியூசியத்துல கவனமா பாதுகாத்து வராங்க. கஅபாக்குள்ளுக்கு இருந்த ஒரு உண்மையான தேக்கு மர தூண் இங்க இருக்குது. ஹிஜ்ரி 65ஆம் ஆண்டு கிபி 685, அதாவது 1300 வருஷத்துக்கு முத அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல கஅபாவை புனரமைக்க போகல வச்ச தூண்கள்ல ஒரு துண்டு தான் இது. ஒரு மரம் இத்தனை வருஷமா அப்படியே இருக்கிறது பெரிய ஆச்சரியம் தான். இப்ப ஹரம் ஷரீஃப்ல ஜம்சம் கிணத்தை மூடி அண்டர் கிரவுண்ட்ல வச்சுக்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டுல ஜம்சம் கிணத்தை சுத்தி வரைந்த பாதுகாப்பு வலயம் தான் இது. இதுல மேல பாருங்க ஒரு வாளி ஒன்று. 1881ஆம் வருஷத்துல, அதாவது சுமார் 140 வருஷத்துக்கு முத ஜம்சம் கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வாளி தான் இது. இது ஜம்சம் கிணத்தோட மாடல் எப்படி இருக்குது, இந்த கிணறு எப்படி ஈக்கும், இதோட ஆழம் எவ்வளவு, எந்தெந்த இடத்துல இருந்து ஊத்து வருதுன்னு எல்லாம் தெளிவா இந்த மேப்ல பார்க்கலாம். 1944ல மன்னர் அப்துல் அஜீஸ் காலத்துல பயன்படுத்தப்பட்ட கஅபாவோட பிரம்மாண்டமான கதவு தான் இது. இந்த கதவுல இருக்கிற தங்க வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் மிச்சம் நுணுக்கமா செஞ்சுக்கிறாங்க. இது சுமார் 500 வருஷத்துக்கு முன்னுக்கு 1454 மற்றும் 1509 காலகட்டத்துல வாழ்ந்த மம்லுக் சுல்தான்கள் புனித ஹரம் ஷரீஃப்ல இருக்கிற மகாமு இப்ராஹிம் பகுதியை சீரமைச்சத்தை குறிக்கிற நினைவு சின்னம் தான் இது. இது சவுதி அரசாங்கத்தின் காலத்துல புனித கஅபாட கிஸ்வா துணியை இறுக்கி பிடிக்கிறதுக்கு செம்பால செய்யப்பட்ட ஒரு லொக்கான் இது. இது ஹரம் ஷரீஃப்ட 460 வருஷம் பழமையான மிம்பர்ட கதவுல ஒரு துண்டு தான் இது. இது மக்கா மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு பழைய மரக்கதவு. ஹிஜ்ரி 14ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல பயன்படுத்தப்பட்ட கதவு தான் இது. இது புனித கஅபாட உள்ளுக்கிற கதவுக்கு பயன்படுத்தப்பட்ட பூட்டொன்னு தான் இப்ப நீங்க பாக்குறது. இதுதான் 1400 வருஷம் பழமையான உஸ்மானி குர்ஆன் கையெழுத்திட பிரதி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டுச்சோ அதே வடிவில தான் இங்கே மிக்குது. இது 1448ல சுல்தான் அபு சையது ஜக்மக் அவங்களோட காலத்துல செதுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல ஹரம் ஷரீஃப்ல நடந்த மெயின்டெனன்ஸ் பத்தி எழுதிக்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முத ஹரம் ஷரீஃப்ல இந்த கிரைனைட் தூண்ட தலைப்பகுதி தான் இது. 1786ல ஹரம் ஷரீஃப்ல ஒரு முக்கியமான இடத்துல அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த மார்பிள் கல் தான் இது. இதுதான் ஹஜருல் அஸ்வத் கல்ல சுத்தி இந்த அந்த பழைய பாதுகாப்பு கவசம். இது சுல்தான் முராத் கான் காலத்துல செஞ்சது. இது ஹிஜ்ரி 1299ல ஹரம் ஷரீஃப்ல உள்ளுக்கு அலங்காரத்துக்காக வைக்கப்பட்ட பளிங்கு கல். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேரும் 4 கலீஃபாக்களோட பேரும் பொறிக்கப்பட்டிருக்குது. இது புனித கஅபாவோட கிஸ்வா போட அசையாமிக்கிறதுக்கு பாவிக்கப்பட்ட எடைக்கல் தான் இது. இது புனித கஅபாக்குள்ளுக்கு இந்த ஒரு மரப்பெட்டி. இது கிட்டத்தட்ட 165 வருஷம் பழமையானது. இது ஜம்சம் கிணத்துக்கு மேல தொழுகையுடைய நேரத்தை அறிய வைக்கின்ற நிழல் கடிகாரம் தான் இது. கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையானது. ஹரம் ஷரீஃப்ல இருக்கிற இமாம்மார்கள் பயன்படுத்தின மைக்ரோஃபோன் ஸ்டாண்ட் தான் இது. ஹரம் ஷரீஃப்ட வரலாறு இந்த ஒரு வீடியோட முடியல. இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் இங்க இருக்குது. மக்காவுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்தை தவறாம வந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.